இந்த ஆள் எதுக்கு இப்ப போன் பண்றான்? கட் பண்ணிட்டா வேணாம், அவன் அண்ணனுக்கு போன் பண்ணிடுவான். எதுக்கு வம்பு? தம்பி எதுக்கு இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க? வேற எதுக்கு? பணத்துக்கு தான். கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இந்த நேரத்துல நீங்க கேட்ட 50,000 ரூபாய் பணத்தை நான் கையில வச்சிட்டு இருக்கேன். போன் பண்றீங்க? இப்ப இல்ல தாச்சி, காலையில கொடுத்துருவீங்கல்ல, அத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான் இப்போதைக்கு கால் பண்ணேன். கடவுளே, இந்த நேரத்துல என்ன சாவடிக்கிறானு. அத்தாச்சி, நாளைக்கு சரியா 9 மணிக்கு அந்த புண்ணியம்மன் கோயில் பக்கத்துல வந்துடுவேன். நீங்க அங்க வந்து நான் கேட்ட பணத்தை கொடுத்துருங்க. இல்லேன்னு வைங்க, 9:10க்கு நிலாவோட ஜாதக ரகசியத்தை நான் உங்க புருஷன், அதாவது என் அண்ணன் கிட்ட மட்டும் இல்ல, நான் ஆண்டாள் அம்மா கிட்டையும் சொல்லிடுவேன். அத்தாச்சி, என்ன சத்தத்தையே காணோம்? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கேட்டுக்கிட்டு இருந்தா நான் சொல்றதுக்கு சரின்னு சொல்லுங்க, இல்ல முடியாதுன்னு சொல்லுங்க. எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தா நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறது? சொல்லுங்க தம்பி. நான் சொன்ன மாதிரி காலையில 9 மணிக்கு என் கையில பணத்தை கொடுத்துருவீங்கல்ல? கொடுத்துறேன். இது பேச்சு சரியா தாச்சி? மறந்துடாதீங்க, காலையில 9 மணிக்கு பணத்தோட சந்திப்போம். வச்சுட்டுமா? என்ன சோதனை! மா, என்னாச்சுமா? எதுக்கு இந்த நேரத்துல பூஜை ரூம்ல நின்னு அழுதுட்டு இருக்க? எல்லாம் என் விதி. நீ எல்லாம் என் போக்குக்கு எதிர்போக்குக்கு போறதுனாலதான் நம்ம சொந்தக்காரனே இப்படி எல்லாம் பணம் கேட்டு என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கான். மா, என்ன விஷயம்னு சொல்லுமா. நான் பெத்த 3 பொண்ணுங்கள்ல இன்னும் ஒருத்திக்கு கூட கல்யாணம் ஆகல. அதுக்குள்ள உங்க அப்பா நெஞ்சு வலி வந்து படுத்த படுக்கையா கிடக்குறாரு. உங்களுக்கெல்லாம் சீக்கிரமா நல்லது நடக்கணும், அவருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட கண்ணீர் விட்டு வேண்டிக்கிட்டு இருக்கேன். மா, அதுக்கு இதுதான் டைமா? என்ன பண்றது? வக்கில்லாதவதான் சந்தோஷமா சிரிக்கிறதுக்கு நேரங்கால பாக்கணும். அழறதுக்குமா பார்க்க முடியும்? லட்சுமி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. இதை எடுத்துட்டு வரேங்க. என்னது? இதுல அம்மாவோட தாலி செயின் இருக்கு. எதுக்காக அம்மா இந்த நேரத்துல தாலி செயினை கழட்டி அத பூஜை ரூம்ல வச்சுட்டு வெறும் மஞ்ச கயிறை கட்டிக்கிட்டு இருக்காங்க? இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இனி ஏன் அங்கேயே நிக்கிற? போய் தூங்கு போ.
அப்படி பாக்குறா? ஒருவேளை பூஜை ரூம்ல தாலிய பாத்திருப்பாளோ? அப்பாடி, நல்ல வேளை, இதை அவ கவனிக்கவே இல்லை போல இருக்கு. வீரபாகுவுக்கு பணம் கொடுக்கறதுக்கு விடியறதுக்குள்ள ஏதாச்சும் வழியை காட்டுவேன்னு எதிர்பார்த்தேன். ஏமாத்திட்டே. மணியும் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அவனுக்கு பணம் கொடுக்கலன்னு வையே, அந்த ஆளு சொன்ன மாதிரியே நிலாவோட ஜாதக விஷயத்த ஆண்டாளம்மா கிட்ட தெரியப்படுத்திடுவான். பாத்துக்கோ, நீதான் பாத்துக்கணும், காப்பாத்தணும். அம்மா, எங்க கிளம்பிட்ட? கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்னம்மா விசேஷம்? திடீர்னு கோயிலுக்கெல்லாம் போற? கோயிலுக்கு போகணும்னா விசேஷம் ஏதாவது வேணுமா? உன் கல்யாணம் நல்லபடியா முடியணும்னு வேண்டிக்கிறதுக்காக தான் போறேன். போயிட்டு வந்துடுறேன். அம்மா, எனக்காக வேண்டிக்கிறியாம்மா? ஆமா. சரி, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி நானும் வந்துடுறேன். நீ வர வேணாம், நான் போயிட்டு வந்துடுறேன். மா, இது பாருடி, அப்பா வேற வீட்டுல தனியா இருக்காரு. அவர் ஏதாச்சும் கூப்பிட்டாருன்னா கூப்பிட்ட குரலுக்கு போய் உதவி பண்ணு. இத பாரு, இது நான் மட்டும் போய் வேண்டிக்கிற வேண்டுதல். இப்போ தென்றல் ஆபீஸ் கிளம்பிடுவா, பூர்ணி வேற படிச்சிட்டு இருக்கா. நீ வீட்டை பாத்துக்கோ, இதோ நான் வந்துடுறேன். சரி. அம்மா தாலி செயினை மறைச்சு எடுத்துக்கிட்டு போறாங்க. கேட்டா கோவிலுக்கு போறேன்னு சொல்றாங்க. நம்புற மாதிரியே இல்லையே. அத்தாச்சி, நான் கேட்ட பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? கொடுங்க அத்தாச்சி. என்ன அத்தாச்சி, பணத்தை கேட்டா பொட்டலத்தை கொடுக்குறீங்க? இதுல என்ன இருக்கு? அத்தாச்சி, நீங்க ஆண்டாளம்மா கிட்ட பேசி பணத்தை வாங்கி கொடுப்பீங்கன்னு பார்த்தா உங்க தாலியை கழட்டி கொண்டாந்து கொடுக்குறீங்க. உன் புடுங்களை சமாளிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. இத கொண்டு போய் அடகு வச்சு உங்களுக்கு தேவையான பணத்தை ரெடி பண்ணிக்கோங்க, போங்க. என்ன அத்தாச்சி, என்ன ரொம்ப சங்கடப்படுத்துறீங்களே. என்னதான் இருந்தாலும் நீங்க அண்ணனோட சம்சாரம். உங்க தாலியை அடகு வச்சு மனசு கேட்க மாட்டேங்குது அத்தாச்சி. அப்படியா? இவ்வளவு மனசாட்சி உள்ளவரா நீங்க? அப்படின்னா கொடுங்க. ஐயோ அத்தாச்சி, இது அடகு வச்சா ஒரு 20,000 கூட தேராது போல இருக்கே. இந்தா போங்க, எடுத்துட்டு போங்க. சரி அத்தாச்சி, இத நான் கொண்டு போய் அடகு வச்சா தேவையில்லாம அந்த சேட்டுக்கு சந்தேகம் வரும். நீங்களும் வாங்க, உங்க பேர்ல ஒரு ரசீதை போட்டுடலாம். அப்புறம் உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி மெதுவா மீட்டுக்குவீங்கல்ல. நல்ல விவரமா தான் பேசுறீங்க. விவரம் இல்லைன்னா உங்கள்ட்ட எல்லாம் பொழைக்க முடியாது அத்தாச்சி. சரி வாங்க போலாம், வாங்க. இந்த ரசீதை பத்திரமா வச்சுக்குங்க, புடிங்க.
ரொம்ப தான் அக்கறை. உங்க நகைக்கு 50,000 ரூபாய் எதிர்பார்த்தேன். அந்த சேட்டு 40,000 தான் கொடுத்துருக்கான். இன்னும் 10,000 சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுத்துருங்க அத்தாச்சி. உனக்குலாம் மனசாட்சியே இல்லையாப்பா? என்ன மனுஷன் நீ? இதுக்கு மேல என்கிட்ட நீ பணம் எல்லாம் கேட்காத. உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். என்ன தாச்சி நீங்க என்ன சாதாரண ஆளா? இன்னும் 4-5 நாள்ல கோடீஸ்வரி வீட்டுல சம்மந்தி ஆக போறீங்க. அதுக்கப்புறம் அந்த ஆண்டாளம்மா அசந்த நேரமா பார்த்து அவங்க வீட்டுல இருந்து எதையாவது ஆட்டைய போட்டு என்கிட்ட வந்து கொடுங்க. சரின்னு சொல்லுங்க தாச்சி. மா, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ராத்திரி நீ பூஜை ரூம்ல தாலி செயினை மடிச்சு வச்சிருந்ததை நான் பார்த்தேன். அப்பவே நான் உன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டிருப்பேன். ஆனா அப்ப நீ ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சிருப்பல்ல. அதான் இப்போ உன்னை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்தேன். என்னம்மா, தாலி செயினை அடகு வச்சு சித்தப்பாவுக்கு பணம் கொடுக்கற அளவுக்கு அப்படி என்னம்மா பிரச்சனை? அம்மா உன்கிட்ட தான் கேக்குறேன், சொல்லு. சித்தப்பா நீங்களாவது சொல்லுங்க, என்ன பிரச்சனை? என்ன தாச்சி, உங்க மக கேக்குது, என்ன பிரச்சனைன்னு சொல்லட்டுமா? நானே சொல்லிக்கிறேன். அது ஒன்றும் இல்லை. உங்க அப்பா ஆஸ்பத்திரியில் இருந்தப்ப உங்க சித்தப்பா கிட்ட ஒரு 50,000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன். இவர் யாரோ அவங்க தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருக்காரு. இப்ப அவங்க அந்த பணத்தை கொடுன்னு இவரை நச்சரிக்கிறாங்களாம். அதான் என்கிட்ட கேட்டாரு. எனக்கும் வேற வழி தெரியாம தாலி அடகு வச்சு பணத்தை கொடுத்துட்டேன். ஏமா, நீ சொல்றது கொஞ்சமாவது நம்புற மாதிரி இருக்கா? ஏன் நம்ப முடியல? ஏன் நம்ப முடியல? மா, அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அந்த ஆண்டாளம்மா தான் பணம் கட்டிட்டாங்களே, அப்புறம் எப்படிமா நீ இவர்கிட்ட பணம் வாங்கியிருப்ப? ஏண்டி, ஆண்டாளம்மா லேட்டா தானே வந்து பணம் கட்டினாங்க. நான் அதுக்கு முன்னாடியே உங்க சித்தப்பா கிட்ட பணம் வாங்கிட்டேன். ஆமா. என்ன ஆமா சித்தப்பா? எங்க அப்பாவை நீங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து பாக்கும்போது கூட அவ்வளவு பணத்துக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்க. அப்புறம் எப்படி அதுக்கு முன்னாடியே நீங்க அம்மாவுக்கு பணம் கொடுத்திருப்பீங்க? இங்க பாரு தென்றல், நான் பணம் கொடுத்தது உண்மைதான். அத்தாச்சி அதை வாங்கினது உண்மைதான். மத்தபடி இதுக்கு நேரங்காலம்லாம் நான் குறிச்சு வைக்கல. இதுக்கு மேல உனக்கு ஏதாவது டவுட்னா அத்தாச்சி கிட்ட கேட்டுக்க. மா, என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லுமா. ஏண்டி, சொல்ல வேண்டியதெல்லாம் இப்பதான் சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? விடு. நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. அம்மா, அம்மா, இப்ப என்ன பண்றது? ஏற்கனவே நிலா கிட்ட என் மாமியார் வாங்கி வச்சிருக்கிற டைவர்ஸ் பேப்பர் விஷயத்துல நமக்கு இன்னும் ஒரு தெளிவு கிடைக்கல. இதுல உங்க அம்மா வேற உன் சித்தப்பா கிட்ட ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டிருக்காங்கன்னு சொல்ற. என் அம்மா கிட்டயும் சித்தப்பா கிட்டயும் எவ்வளவோ கேட்டு பாத்துட்டேன். ஆனா அவங்க 2 பேரும் என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அக்கா, வா மாதவி. அத்தை, அத்தை என்னாச்சு? டைவர்ஸ் பேப்பர் கிடைச்சதா? நானும் வீடு முழுக்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அந்த டைவர்ஸ் பேப்பர் கிடைக்கவே இல்லம்மா. இனிமே அந்த டைவர்ஸ் பேப்பரை தேடுறது வேஸ்ட்னு தோணுது. என்ன மாதவி இப்படி சொல்ற? நீ சொல்றத பார்த்தா நம்ம மாமியார் நிலா கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கலைங்கிற மாதிரி இருக்கு. இல்லக்கா, நான் அப்படி சொல்லல. நம்ம மாமியார பத்தி தான் நமக்கு நல்லா தெரியுமே. அவங்க அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க தானே. அப்புறம் என்ன அத்தை, ஏன் இனி அந்த டைவர்ஸ் பேப்பரை தேட வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க? அது நான் வீடு முழுக்க தேடி பார்த்தோம். எனக்கு அந்த டைவர்ஸ் பேப்பர் கிடைக்கல. அதனாலதான் அப்படி சொன்னேன். அதுக்காக கிடைக்கலங்கிறதுக்காக அதை அப்படியே விட்டுற முடியுமா மாதவி? அது என்ன சாதாரண விஷயமா? நிலாவோட எதிர்கால வாழ்க்கையே அதுல அடங்கி கிடக்கு. ஆமாக்கா, நீங்க சொல்றதும் சரிதான். நான் திரும்பவும் அந்த பேப்பரை வீடு முழுக்க தேடி பாக்குறேன். சரி. ஆமா, நான் வரும்போது நீங்க 2 பேரும் ஏதோ சின்சியரா பேசிட்டு இருந்த மாதிரி தோணுச்சு. ஏதாவது பிரச்சனையா?
அத ஏன் அத்தை கேக்குறீங்க? எங்க சித்தப்பா வீரபாகு இருக்காருல்ல, அவரு ஏதோ ஒரு பெரிய சிக்கல்ல எங்க அம்மாவை மாட்ட வச்சிருக்காரு. என் சித்தப்பா என் அம்மாவை மிரட்டி பணம் கேட்டுட்டு இருக்காரு. எங்க அம்மாவும் அவர் மிரட்டலுக்கு பயந்துகிட்டு எங்க யாருக்குமே தெரியாம தன்னோட தாலிய அடகு வச்சு அவருக்கு பணம் கொடுத்திருக்காங்க. ஐயோ, தாலிய அடகு வச்சு பணம் கொடுக்கற அளவுக்கு அவங்களுக்குள்ள அப்படி என்ன ஒரு ரகசியம் இருக்கு? அதத்தான் அத்தை என்னால கண்டுபிடிக்கவே முடியல. எனக்கு என்னமோ அவங்களுக்குள்ள அந்த ஆண்டாள் அம்மா சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கும்னு தோணுது. அதான் 2 பேரும் என்கிட்ட அந்த விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை அந்த விஷயம் என்னங்கறத கண்டுபிடிச்சிட்டா கூட இத வச்சே நம்ம மாமியார் கிட்ட இருந்து நிலா வாழ்க்கைய காப்பாத்திடலான்னு தோணுது. அப்ப கூடிய சீக்கிரமே என்ன ரகசியம் இருக்குன்றத நீங்க 2 பேரும் கொஞ்சம் கண்டுபிடிச்சிடுங்க. அதுக்குள்ள நம்ம மாமியார் அந்த டைவர்ஸ் பேப்பரை எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சிடுறேன். சரி மாதவி, சீக்கிரம் கண்டுபிடிச்சிருமா. கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. புரியுதுக்கா, நல்லதே நடக்கும்னு நம்புவோம். நான் வரேன்க்கா. வரேன் தென்றல். போயிட்டு வா. என்ன மாதவி, என்ன சொல்ற நீ? லக்ஷ்மி வீரபாகு கிட்ட வசமா மாட்டிக்கிட்டு இருக்காளா? அப்படிதான் அத்தை. சாரதாக்காவும் தென்றலும் பேசிக்கிறாங்க. என்ன விஷயமா இருக்கும்? தெரியல அத்தை. அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா அத வச்சு ஆகாஷ் நிலாவோட கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சாரதாக்காவும் தென்றலும் பேசிக்கிறாங்க. சாரதாவும் தென்றலும் சந்தேகப்படுற மாதிரி லக்ஷ்மி வீரபாகு கிட்ட ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு முழிக்கிறது உண்மையாதான் இருக்கும் மாதவி. எதை வச்சத்த நீங்க இவ்ளோ உறுதியா சொல்றீங்க? ஏன்னா சண்முகம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ வீரபாகு என்கிட்ட வந்து லக்ஷ்மி என்ன பத்தி தப்பு தப்பா பேசுறான்னு சொன்னான். அப்போ நான் லக்ஷ்மிய கூப்பிட்டு விசாரிச்சப்போ லக்ஷ்மி பயங்கரமா பயந்து நடுங்கினா. அந்த நடுக்கத்துக்கும் வீரபாகு என்கிட்ட சொன்னதுக்கும் பெருசா எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா அதுல ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்குன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அந்த ரகசியத்தை வச்சுதான் இப்போ வீரபாகு லக்ஷ்மிய மிரட்டிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. அப்படின்னா அந்த ரகசியம் என்னன்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? எதுக்கு ஆண்டாளம்மா போன் பண்றாங்க? பேசுவோம். அம்மா சொல்லுங்கம்மா. நீ உடனே கிளம்பி என் வீட்டுக்கு வா. அம்மா என்ன விஷயமா? நேர்ல வந்து தெரிஞ்சுக்கோ. எதுக்கு நேர்ல கூப்பிடுறாங்க? சரி போய் பாப்போம். ஆண்டாளம்மா என்ன விஷயமா நம்மள இவ்வளவு அவசரமா வர சொல்லிருப்பாங்க? என்ன இந்த ஆள் இங்க வந்திருக்கான்? இவன் நம்ம கிட்ட 50,000 ரூபாய் பணம் கேட்டான். தாலி அடகு வச்சு 40,000 தான் கொடுக்க முடிஞ்சிச்சு. ஒருவேளை அந்த கோபத்துலதான் நிலாவோட ஜாதக ரகசியத்தை சொல்லிருப்பானா? அம்மா, வீரபாகு. அம்மா, இந்த லக்ஷ்மி என்கிட்ட ஏதோ ஒரு ரகசியத்தை மறைக்கிறா. அந்த ரகசியம் என்னங்கிறது உனக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு. அந்த ரகசியத்தை சொல்லத்தான் அன்னைக்கு நீ என் வீட்டுக்கு என்ன தேடி வந்திருக்க. ஆனா அப்போதைக்கு
நீ அத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லாம இவ என்ன தப்பா பேசுறான்னு எதையோ சொல்லி என்கிட்ட இருந்து 1,00,000 ரூபாய வாங்கிட்டு போயிட்ட. அதுக்கப்புறம் அந்த ரகசியத்தை என்கிட்ட தெரியப்படுத்துறேன்னு சொல்லி இவளை மிரட்டி அப்பப்போ இவகிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிட்டு இருக்க.